ஆன்லைன் மோசடிகளை விசாரிக்கும் போது மோசடிகள் எப்படி நடந்தது என்ற விவரங்கள் அதிர வைக்கும். ஆனால் இப்போது ஆன்லைனில் மோசடி செய்வோரே அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று இரட்டை அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. என்ன நடக்கிறது, எப்படி நடக்கிறது பார்க்கலாம். தாய்லாந்தில் சைபர் கிரைம் அடிமைகளாக அடைத்து வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட தமிழ்நாட்டினர் 16 பேர் உட்பட இந்தியர்கள் 47 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். டேட்டிங் செயலியில் பெண்களைப் போல பேசியும் ஆசை வார்த்தைகளை கூறியும் ஆன்லைன் மூலம் பணம் பறித்து வந்ததாக இவர்கள் வாக்குமூலம் கொடுத்துள்ளனர். வேறு வழியே இல்லாமல் சைபர் கிரைம் அடிமைகளாக இருந்ததாக கூறியுள்ளனர். இவர்கள் அனைவரும் தாய்லாந்தில் கோல்டன் ட்ரையாங்கிள் பகுதியில் அடைக்கப்பட்டிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். லாவோஸ், கம்போடியா, மியான்மர் உள்ளிட்ட நாடுகளிலும் சீனர்கள் நடத்தும் நிறுவனங்களில் சைபர் கிரைம் அடிமைகள் அடைக்கப்பட்டிருப்பதாக கிடைக்கும் தகவல்கள் அதிர்ச்சியூட்டுகின்றன. சைபர் கிரைம் அடிமை என்றால் என்னவென்று நிபுணர்களிடம் கேட்டோம். பார்க்கலாம். மாசான சம்பளம் வருது, ப்ளஸ் இன்சென்டிவ் வருதுன்னும் போது வேற வழி இல்லை, பின்னாடி நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல பணம் வருதுன்னு சொல்லிட்டு அதை விருப்பப்பட்டு செய்யறவங்களும் இருக்காங்க. சில பேர் மனசாட்சி உறுத்தி இல்லை நம்ம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சு திருப்பி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கள தான் சைபர் ஸ்லேவ்ஸ். நீங்க அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்க சொல்றதை நீங்க செஞ்சாகணும் அப்படின்றது தான் இது சைபர் ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. கம்ப்யூட்டரை கையாளுவது, ஆன்லைன் வேலைகளில் புகுந்து விளையாடுவது என கில்லி போன்ற திறமையாளர்களை தேடி தேடி கண்டுபிடித்து ஏஜென்ட்கள் மூலம் வரவழைத்து அபார்ட்மெண்ட் போன்ற தனியிடத்தில் அடைத்து வைக்கிறது சர்வதேச மோசடி கும்பல். சேலரி அவங்க கொடுத்துருவாங்க. அந்த சேலரி இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா டிராவல் எக்ஸ்பென்சஸ் அவங்களே பார்த்துப்பாங்க. அதே மாதிரி ஃபுட் அண்ட் அக்காமடேஷனும் அவங்களே பார்த்துப்பாங்க. அந்த கொடுக்குற சம்பளத்தை கூட நீங்கள் செலவு பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் ஒரு லுக்ரேட்டிவான ஒரு ஆஃபராக கொடுப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய பேர் அங்கே அப்ளை பண்ணி இங்கேருந்து போயிடுவாங்க. உள்ள போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு மென்டார்னு உங்களுக்கு அலோகேட் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்க தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கேம் தான் பண்ண போறீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஸ்கேம் பண்ண போறோம், நான் இல்லை எனக்கு பிடிக்கல, நான் திரும்பி போறேன் அப்படின்னாலும் நீங்கள் வர முடியாது. காரணம் என்னன்னா உங்க பாஸ்போர்ட்டை நீங்கள் ஏர்போர்ட்ல போய் லேண்ட் ஆன உடனே உங்க பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுப்பாங்க. பணியமர்த்தும் ஒவ்வொருவரின் தனி திறமையை கண்டறிந்து எப்படியெல்லாம் ஆன்லைன் மோசடி செய்வதென பயிற்சி கொடுக்கிறது சர்வதேச மோசடி கும்பல். ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான ரூபாயை அபகரிக்க வேண்டும் என்று இலக்கு வைத்து வேலை வாங்குகிறது இந்த கும்பல். ஸோ என்னன்றதை அவங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி எல்லாம் பண்ண உங்கள் திறமை என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. உங்களுக்கு நல்லா பேச தெரியுமா, இல்லை உங்களுக்கு நல்லா டைப் பண்ண தெரியுமா, உங்களுக்கு நல்லா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களை எந்த மாதிரி கிரைமில் டெபிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த கிரைம் செக்டரில் உங்களை இன்வால்வ் பண்ணுவாங்க. உங்களை எப்படியெல்லாம் பேசணும், என்ன மாதிரிலாம் மெசேஜஸ் அனுப்பணும், எப்படி கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும், எப்படி குரூப் ஃபார்மேஷன் பண்ணணும், எப்படி தனியாக ஆப் டெவலப் பண்ணணும், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து, அதாவது கிரிமினல் ட்ரேடிங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களை உட்கார வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேலை பிடிக்குதோ இல்லையோ நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. செய்ய பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் லைக் வேற மாதிரி டார்ச்சர்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை அடிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் வேற சில டார்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து போறவங்க வேற வழியே இல்லாமல் சரி ஏதோ ஒரு வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரி அந்த வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்க இத்தனை கோடி ரூபா நீங்க சம்பாதிக்கணும், இத்தனை பேரை ஏமாத்தி இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு மோடஸ் ஆபரண்டில அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க பண்ணி அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன சேலரி பேசினாங்களோ அதை விட அதிகமான இன்சென்டிவ்ஸும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. சர்வதேச அளவில் சைபர் கிரைம் செய்ய அடிமைகளாக இருப்பதை விரும்பி சிலரும் சூழ்நிலை தரும் கட்டாயத்தால் பலரும் சிக்கியிருக்கின்றனர். இந்தியாவில் பார்சல் மோசடி, கிரிப்டோ கரன்சி மோசடி, மேட்ரிமோனியல் மோசடி உட்பட விதவிதமாக அரங்கேறும் சைபர் கிரைம் மோசடிகள் அனைத்தும் சைபர் கிரைம் அடிமைகளாக அமர்த்தப்பட்டிருக்கும் இந்தியர்களை வைத்து நிகழ்த்தப்படுவது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இந்த வேலையில் இருக்க விரும்பாதவர்கள் அடித்து உதைத்து சித்திரவதை செய்யப்படுவதும் நடந்திருக்கிறது. அங்குள்ள சீனர்களிடம் பணத்தை கொடுத்துவிட்டு தப்பி வந்ததும் நிகழ்ந்திருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சகம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் பாதுகாப்பு அலுவலர்களை நாடிய இந்தியர்கள் 601 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 121 பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள். இதுபோல சிக்கியுள்ள மற்றவர்களையும் அடையாளம் கண்டு மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கிறார்கள். மீட்கப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஏஜென்ட்களை கைது செய்ய முனைந்து வருவதாக சிபிசிஐடி அதிகாரிகள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஜே அன்பரசனுடன் ரவிக்குமார்.